2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 பேருக்கு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இயற்பியல், வேதியியல், இலக்கியம், அமைதி என நோபல் பரிசுகள் வரிசையாக அறிவிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கும் சூழலில் தற்பொழுது 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜோயல் மோகர், பிலிப் எகியான், பீட்டர் ஹாவிட் ஆகிய 3 பேருக்கு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு கூட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், 3 பேருக்கு கூட்டாக பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, 2025ஆம் ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை 3 பேர் பெறுகின்றார்கள். குறிப்பாக ஜோயல் மோகிர், பிலிப், பீட்டர் ஹாவிட் ஆகியோருக்கு ராயல் ஸ்வீடிஷ் அறிவியல் அகாடமி தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இவர்கள் புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை விளக்கியதற்காக இந்த பாராட்டு நோபல் பரிசு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலம் நீடித்த வளர்ச்சியை நிபந்தனைகள் மூலம் அடையாளம் கண்டதற்காக மோகிருக்கு வழங்கவும், மற்ற இருவருக்கும் படைப்பு அழிவின் மூலம் நீடித்த வளர்ச்சியின் கோட்பாட்டிற்காக இருவருக்கும் வழங்கப்படுகிறது. பொதுவாக 1969ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசானது வழங்கப்பட்டு வருகிறது. 56 ஆண்டுகளாக பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட நிலையில் 57வதாக இந்த மூவரும் பெற உள்ளனர். அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதாரத்தை முன்னேற்றுவது குறித்தான ஆராய்ச்சியில் ஈடுபட்ட காரணத்திற்காக இந்த பரிசு இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு நோபல் பரிசு மட்டுமல்லாது 8.25 கோடி ரூபாய்க்கான ரொக்க பணமும் வழங்கப்பட உள்ளது. பூங்குழலி, 3 பேருக்கு கூட்டாக பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.